வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்னாலே ஃபேமஸ் சர்க்கரை பொங்கல் தான். நாம இன்னைக்கு இந்த சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம சர்க்கரை பொங்கல் பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பச்சரிசி அரை கப், சர்க்கரை 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும், கோகோனட் அரை கப், நெய் 3 டீஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, உலர் திராட்சை தேவையான அளவு, ஏலக்காய் 3லேருந்து 4 வரைக்கும். பாருங்க, நான் பொங்கல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அரிசி, ஏலக்காய், துருவிய தேங்காய், துருவிய சர்க்கரை, கீ, உலர் திராட்சை, கேஷ்யூ. பொங்கல் ஒரு ட்ரெடிஷ்னல் பண்டிகைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த சர்க்கரை பொங்கலை நான் மண்பானையில் தான் பண்ண போறேன். நம்ம இப்போ மண்பானையில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அரை கப்பு பச்சரிசிக்கு 3 to 4 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. மண்பானையில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்றதே தனி சுகம்தான். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நாம பச்சரிசி எடுத்து கழுவ ஆரம்பிச்சுக்கலாம். அரை கப் பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நாம சாப்பிடும் நெல்லை விளைவிக்க எவையெல்லாம் உதவியதோ அவற்றிற்கெல்லாம் நன்றி கூறவே பொங்கல் கொண்டாடப்படுகிறது. புதிதாக விளைவித்த நெல்லை அறுவடை செய்து அரிசியாக்கி பொங்கல் இட்டு இயற்கை தெய்வத்துக்கும் சூரியன், மாடு மற்றும் உதவி எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுவதுதான் பொங்கல் பண்டிகை. அரிசியை நல்லா கழுவுன அப்புறமா அதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சதும் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். பொங்கல் பண்டிகை மொத்தமா 4 நாட்களா நம்ம கொண்டாடுறோம். ஒன்று போகி பண்டிகை, இன்னொன்று சூரிய பொங்கல், இன்னொன்று மாட்டு பொங்கல், இன்னொன்று காணும் பொங்கல். பழையவைகளை எரிப்பது போகி பண்டிகை, சூரியனுக்கு நன்றி செலுத்துவது சூரிய பொங்கல், மாட்டுக்கு நன்றி செலுத்துவது மாட்டு பொங்கல், உறவினர்களை சந்திப்பது காணும் பொங்கல். இப்ப பாருங்க, அரிசி தண்ணியோட சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஊர் பக்கம் எல்லாம் பொங்கல் பொங்கி வரும்போது எல்லாருமே கொலவை போட்டு பொங்கலோ பொங்கல் சொல்லுவாங்க. நாமளும் சொல்லிக்கலாம், பொங்கலோ பொங்கல். ஓகே, இப்போ பொங்கி வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, அரிசியும் ஓரளவு பக்கமா வந்துடுச்சு. இப்போ நாம சர்க்கரை சேர்த்துக்கலாம். வழக்கமா அரை கப் அரிசிக்கு 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்க 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்களும் உங்க இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கலந்து விட்ட அப்புறமா நம்ம துருவி வச்சிருந்த தேங்காய் போட்டுக்கலாம். இப்ப திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நாம இன்னொரு கடாயில 3 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம்.
முந்திரி பருப்பு கொஞ்சமா பொன்னிறமா ஆன அப்புறமா நம்ம அதுல உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நாம அதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இப்ப பொன்னிறமா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நாம இதை சர்க்கரை பொங்கல் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நாம இதை கொஞ்சமா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நாம மணத்துக்காக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் உங்க வீட்லயும் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, கன்னியாகுமரி ஸ்டைல்ல டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.